பேக் டு கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். நிறைய பேர் விட்டஸ் அப்டேட் கேட்டுட்டு இருந்தீங்க. விட்டஸ்க்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான் அவர் இப்போ ஒரு R1ல வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிருக்கோம். இந்த காஃபி ஷாப் முத்து கவிதா காஃபி ஷாப் இங்கதான் வர சொன்னாங்க. இங்கதான் வந்திருக்கோம். இப்ப பாலா நான் வந்த உடனே நம்ம R1 பார்க்கலாம். பிளேன் சவுண்ட் கேக்குதா? வாவ். So meet Mr. பாலா அண்ணா தான் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டி. அண்ட் பைக்கை பாத்தீங்களா? இட்ஸ் R1 கிராஸ் பிளேன். ஃபுல்லா கார்பன் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் கார்பன் பார்ட்ஸ் தான். அண்ணா லைட்டா ரெவ் பண்ணலாமா? வேறண்ணா செமையா இருக்கு, பேசியா இருக்கு. பயங்கரமா இருக்கு R1. சரி நான் ஆஃப் பண்ணி ஓட்டி பார்க்குறியா? சும்மாதான் போயிட்டு நீ ஓட்டி பார்க்கல அதெல்லாம் வேணாம். அண்ணா ஓட்டி பார்க்க சொல்கிறாங்க. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வேணாண்ணா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அண்ணா பற்றி சொல்லணுன்னா, பாலா அண்ணா எனக்கு ஒரு 2-3 வருஷமாகவே தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஹைபுசா வாங்கினதே பாலா அண்ணா கிட்ட தான். அண்ட் லாஸ்ட்டாக என்னோடய விட்டஸை கொடுத்ததுமே பாலா அண்ணா கிட்ட தான். நிறைய பேர் விட்டஸ் அப்டேட் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் இனிமேல் பாலா அண்ணாவை தான் கேட்கணும். ஆனால் ஒரு 6 மாதத்தில் தெரிஞ்சிருமா? கண்டிப்பாக நல்ல செய்தியோட வெளியே வரும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். கோயம்புத்தூர் வந்தனால அண்ணாவை பார்த்துட்டு R1ஐயும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். ஃபுல்லாக ஒரு யமஹா டே. காலையிலேருந்தே யமஹான்னு சுற்றிட்டு இருக்கோம். ஒன் டே நம்மளும் ஓட்டுவோம். இப்போயே ஓட்டலாம். ஆனால் பரவாயில்ல, நான் ஷூலாம் போடலண்ணா, ஹெல்மெட் இல்லை. அதான் R1 செய்யலண்ணா, வாய்ப்பே இல்லைண்ணா. ரொம்ப ரேர் மெஷின் இது. தமிழ்நாட்டிலே உங்ககிட்ட மட்டும் தானே இருக்குது. வேறு ஒரு 2 நம்மகிட்ட கோயம்புத்தூரில் இங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 8 to 6 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. 6 to 8 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் சூப்பர் பைக்ஸ் எதாவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பாலா அண்ணாவை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுமே முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் மெயின் டீலர் நமக்கு பாலா அண்ணா தான். உங்களுக்கு சூப்பர் பைக்ஸ் ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா பாலா அண்ணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பாலா R1 இருக்கும். அவங்க தான் நமக்கு எல்லாமே. ஓகேண்ணா, இந்த பைக்கை ஒரு சினிமேட்டிக் வீடியோ எடுக்க போகிறோம். எங்கள் பக்கத்தில் தான் கிரவுண்ட் இருக்குது, அங்கே வரைக்கும் நான் ஓட்ட போகிறேன். B6 பாலா அண்ணா ஓட்ட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் யமஹா R1. கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது பைக்கு. ஒரு டுக்காட்டி ஃபீலும் இருக்குது. அண்ணா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, why R1? சின்ன வயசுலேருந்தே பைக் எந்தூசியாஸ்ட்னா ஒரு ட்ரீம்னா R1 தான். என்னோட வால்பேப்பர்லயும் இருந்திருக்கு. அது நான் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த கேலண்டர்லாம் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் சப்ளை பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர்ல R1ஓட இமேஜ் வேணுமான்னு சொல்லி வாங்கி நம்ம ரூம்ல இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் தான். சரி, இது நீங்க எப்போ வாங்கினீங்க? இது நான் 2018ல வாங்கினேன். 18ல அப்போலேருந்து இதுதான். அப்போ மாற்றவே கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சூப்பர் பைக்கு ஃபேசர் 1000. ஓகே. அந்த என்ன அதை கொடுத்துட்டு Z800 எடுத்தேன். அப்போ Z800 எடுக்கும்போதே R1 எடுக்கணும். அதுக்கு முன்னாடி R1 இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக ஓட்டி பார்த்ததும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கே யார்கிட்டையும் இல்லை. யார்கிட்டையும் போய் கேட்கலாம், ரிவ்யூ இது பண்ணலான்னு கூட இந்த வண்டி கிடையாது. பட் நம்மளே எடுத்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி எடுத்தது தான். டில் 2018, இப்போ 16 இது மட்டும் ஓட்டும் போது ஒரு நாள் கூட அந்த போருன்னு அடித்தது கிடையவே கிடையாது.
நைஸ். அந்த மாதிரி எனக்கும் ஒரு பைக் அமையணும் கண்டிப்பாக, சீக்கிரம் அமையும். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், இதை நான் வந்து ரிவ்யூ பண்ணல, டெக்னிக்கல் ரிவ்யூ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. தெளிவாக ஒரு ஓனரோட ரியல் ஃபீலிங்கை நான் வந்து கேப்சர் பண்ண விரும்புகிறேன். ஆனால் இந்த பைக்குக்கு உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ ஆஃபர் வந்திருக்கு மேக்ஸிமம்? ஓப்பனா சொல்ல போனா சும்மா கதைக்கெல்லாம் சொல்லல, பெங்களூர்ல இருந்து எனக்கு 32 lakhs மட்டும் ஆஃபர் வந்து 32 lakhs. பட் ஆனா நம்ம இன்னைக்கு கொடுத்தா இதே வண்டி வந்ததுன்னா 40 lakhsனாலும் கொடுத்து வாங்கலாம். பட் ஆனா இப்போ ஆக்சுவலா இந்தியாவுக்கு அட் பிரசன்ட் பைக் இல்ல, கிடையாது. புது வண்டி வரதில்ல. இன்னொன்னு இது வந்ததுல இருந்து என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் யாருக்கு எதுவுமே தெரியாது. இந்த வண்டி வந்தோடனே நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி புரியுது. ஸோ இது லாஸ்ட் லாங் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். புல் அரிக்குது பாருங்க, நிஜமாவே எனக்கு புல் அரிக்குது. ரியலி நைஸ். அண்ட் இதுல அடிஷனலா என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? டியூன்ல நான் பண்ணல ப்ரோ, ஏன்னா நான் எடுத்துட்டு போறது வீக்கெண்ட் ரைட்ஸ் மட்டும் தான். ஏன்னா நம்மளுக்கு பிசினஸ் இருக்கிறதுனால என்னால அந்த ரேசிங் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீக்கெண்ட் எடுத்தா இங்க இருந்து செங்கப்பள்ளி மட்டும் போகும், அதுக்கு தகுந்த மாதிரி தான். வேற டியூனிங்லாம் பண்ணல. பிரேக்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன், ஏன்னா அது மேஜரா தேவை. அப்புறம் இந்த கார்பன் ஃபைபர்ல லோடிங்ஸ் தேவைப்படுது, எங்க பார்த்தாலும் கார்பன் ஃபைபர் இருக்கும். ஸோ அவ்வளவு டேங்க் மட்டும் தான் ப்ளூ கலர்ல இருக்கு, மற்றது எல்லாம் சைட் ஃபேரிங் மட்டும். ஆமா, ஓகே. இதுவும் கிடைக்குமே என்ன கார்? அது இருக்கு. ஃபுல்லா பிளாக் பார்த்தனா இந்த ப்ளூ தெரியாது, ஏன்னா எமகானாலே ப்ளூ தான். ஆமா, சோ அதனால அது தெரியும். அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபுல் சிஸ்டம் போட்டுருக்கேன், எவல்யூஷன் லைன். ஓகே. அந்த ஆக்ரா வந்து ஒரு மாதிரி பேசியா இருக்கு கைஸ். அது ஆன் பண்ணாதான் நம்மளுக்கே அது ரசிக்க முடியும். வீடியோல கூட அது கேப்சர் ஆகுமான்னு தெரியல, ஆனா அது நல்லா இருக்கு. உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கு. மெயின் திங் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ரோசி ஃபேன். ஆமா, அதனால வண்டி எடுக்கும் போதே ஃப்ரண்ட்லயே 46 போட்டுருக்காங்க. சோ ரெஜிஸ்டர் நம்பரே வந்து 46 தான். ஓகே ஓகே. ஆக்சுவலா கோயம்புத்தூர் நம்பர். நீங்க ஃபர்ஸ்ட் ஓனரா? நான் தான் ஃபர்ஸ்ட் ஓனர். ஓ சூப்பர். ஓ புதுசா நான் ஆக்சுவலா சென்னை ஜேஎம்பி தான் இதுக்கு அப்ப டீலர். ஓகே. சோ இதெல்லாம் பெரிய ஸ்டோரி. இதெல்லாம் கேட்டோம்னா பாத்தீங்கன்னா பெரிய இதெல்லாம் இல்ல. நம்ம எடுக்கும் போதே நான் வந்து பாத்தீங்கன்னா லோன் தான் போனேன். ஒரு பிசினஸ் இருந்தது, அது லோன் கிடைச்சது. ஒரு இனிஷியலா ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு இந்த வண்டி வர கண்ணில் பாக்குறதுக்கு முன்னாடி 8 months இஎம்ஐ நான் பே பண்ணிட்டேன். ஓ 8 months இஎம்ஐ கழிச்சுதான் இந்த வண்டியே பாருங்க. ஓகே. ஸோ நான் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் பைக் புதுசா வாங்கினது இல்லை. இது புதுசா இருக்கு நீங்க சொல்றது. ஸோ அந்த அளவுக்கு கிரேஸ் கைஸ். R1னாலே அது ஒரு எமோஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த எமோஷனை தான் நீங்க லைவா இப்போ பாக்குறீங்க. அண்ட் டாப் ஸ்பீட் எவ்வளோ நான் போகும் இது? ப்ரோ இது 299 போகும் ப்ரோ. நீங்க எவ்வளவு போயிருக்கீங்க? போயாச்சு ப்ரோ. அண்ட் அண்ணா வந்து ட்ராக்லயுமே ஒரு ரேசரு முன்னாடி ஃபர்ஸ்ட். இப்போ ஓட்டுறது இல்ல. சோ இந்த பைக் ஓட்டி இருக்க மாட்டீங்க தானே? ஓட்டிருக்கீங்க. ஓகே. ஒரு சில டைம் எங்க குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கூட ட்ராக் கண்டக்ட் பண்ணும்போது ஓட்டிருக்கேன். ஓகே. இப்ப போகணும், இப்ப இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது இந்த லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ போனோம்னா FMSI லைசன்ஸ் எடுத்துட்டு ஓட்டிக்கலாம். இப்போ சரியான இதா இருக்கு, அதனால இப்போ போகணும்னு ஒரு ஆசை. ஓகே. டைம் இல்ல. சீக்கிரம் நானும் GSX எடுத்துட்டு வரேன். வாங்க, நம்ம ட்ராக் சேர்ந்தே போவோம். 299ல வீலிங் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டியில கூட 800 மட்டுமே வீலிங் எடுத்து அடிச்சிருக்கேன். இந்த வண்டியில எனக்கு வந்து இது வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட். சோ அதனால என்ன பவர் வீலி ஆகும். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கியர்லாம் வந்து வீலி கண்ட்ரோல்ல இருக்கு. அது இது பண்ணிட்டு நம்ம ஃபுல் ஆப்பியும் கொடுத்தாலே அப்படியே அந்த ஃபிளைட் எப்படி டேக் அந்த மாதிரி அப்படியே தூக்கும், அதுவே இறங்கிடு. அது மட்டும் தான் பண்ணிக்க தவிர்த்து வாண்டடா வீடியோ இருந்தா கொடுங்க, நான் போட்டு விடுறேன். ஓகே. வாண்டடா வீலில அடிச்சது இல்ல ப்ரோ. நல்லா இருக்கு கைஸ். நான் ஒரு சினிமேட்டிக் போடுறேன், அதை ரசிக்கலாம். ஓகே, நான் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. நம்ம பாலா அண்ணா கூட லஞ்ச் போறோம். ஹரிபவன் போலான்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ணா ஒரு டீலு இப்பவே பேசிடுவோம், நான் தான் பில் பே பண்ணுவேன். அப்படின்னா வேண்டாம் அண்ணா, சும்மா இருங்கண்ணா. நாங்க 3 பேர் இருக்கோம். சரி கைஸ், ஹரிபவன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். டேபிள் ஸ்கேன். ஹரிபவனுக்குள்ள வந்து ஆக்சுவலா வெளியில பார்த்தப்போ ஏதோ சின்ன கடை இருந்துச்சு, உள்ள வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கு. அண்ட் நாங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் பன் பரோட்டா, அப்புறம் ஹரியாலி கபாப். அது காலி ஆயிடுச்சு. இது ஃபுட் ரிவ்யூவர் கிடையாது. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா வீடியோ போட மாட்டேன். ஏன்னா நானுமே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தேன். இது உண்மையில நல்லா இருக்கு. ஆனா தேங்க்யூ ஃபார் தி சஜஷன். என்ன நான் இன்னைக்கு தூங்குனேன்னா நீங்க தான் பொறுப்பு. மட்டும் போதும், நீ தூங்கணும் மட்டும். ஆமா.
அப்படியே விர்ச்சஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இனிமேல் பாலா அண்ணாவை கேட்டுக்கோங்க. டிரான்சாக்ஷன் வந்து நம்ம ஜனவரியே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதான் ஃபெப்ரவரி இல்லைண்ணா? ஃபெப்ரவரியே விர்ச்சஸ் அண்ணாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அண்ணாவோட டிசிஷன் தான் இது. நல்ல ஒரு செய்தி வரும் நானும் எதிர்பார்க்குறேன். இனிமே ஊருக்கு போய் கண்டினியூ பண்ணலாம். பாய். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். எகெயின் த மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ் பல்லடம் டு தாராபுரம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த இடத்துல வந்தாலே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இங்கே தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த இடத்த இப்போ கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஃபீலிங் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரேன். இந்த இடத்துக்கே நான் இன்றைக்கி தான் வரேன். அதில் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தேன். அப்போது அந்த இடத்துக்கு வந்து காமிக்க சொன்னாங்க. அப்போ வீடியோலாம் எடுத்தாங்க. இப்போ நம்ம அந்த இடத்த பார்ப்போம். தெரில. இந்த மண்டபம் இருக்குல்ல, ஸ்ரீ சாய் மஹால், இதுக்கு ஆப்போசிட்டில் தான். இல்லை யூட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அன்னைக்கு கார் இப்படி தான் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துல இப்படியே வந்துட்டு இருந்த காரு இந்த இடத்துல கீழே இறங்கி இருக்கு. இந்த போஸ்ட் இப்போ திரும்ப வச்சிருக்கான். இந்த போஸ்ட் தான் இடிச்சிருக்கான். இல்லை இங்கே வச்சிருந்தாங்களா? ஓகே, இந்த இடத்துல கார் இறங்கி அந்த கார் நிற்குதுல்ல, அந்த இடத்துல தட்டி மேலே வந்துச்சு. இந்த இடத்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரில. இந்த இடத்துல தான் கார் கீழே வந்திருக்கு. அவன் தூக்கத்துல இந்த இடத்துல விட்டுட்டான். இப்படி இறங்கி இதுல வந்து தட்டுச்சு. காரோட பார்ட்ஸ் இன்னும் இங்கே தான் இருக்கு. காருக்கு ஃப்ரண்ட்ல வருது. இதுல இடிச்சு கார் அப்படியே ஏர்ல பறந்துருச்சு. பறந்து அதுல போய் லேண்ட் ஆச்சு. அங்கேயுமே என் காரோட பார்ட்ஸ் இருக்கு. இங்கே இருக்கு. ஃப்ரண்ட் பம்பர்லாம் இருக்கு. ஃப்ரண்ட் பம்பர். இதை ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போலான் இருக்கு. போய் வீட்டுல மாட்டி வைக்கிறேன். அங்க கொஞ்சம் பார்ட்ஸ் இருக்கு. எனக்கு இங்க நிக்க முடியல. நான் இதுலதான் படுத்திருந்தேன். முடியல, என்னை விட்டுருங்க அப்படின்னு. இந்த இடத்துலாம் படுத்திருந்தேன். இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த இடம் மறக்காது எனக்கு. அங்க ஒரு பம்பர் இருக்கு, தெரியுதா? நிறைய பார்ட்ஸ் இருக்கு இதுல. அதாவது ஃப்ரண்ட் பம்பர்ல இருந்து காருக்கு கீழே என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே உரசிட்டு வந்து இதுல விழுந்துருச்சு. பம்பர் அங்க இருக்கு. ஃபாக் லேம்ப் இங்க இருக்கு பாருங்க. ஃபாக் லேம்ப் இங்க இருக்கு. கார் அதுலதான் லேண்ட் ஆச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கிணறுக்குள்ள போயிருக்கும் காரு. ஜஸ்ட் மிஸ். அது பெரிய கிணறு. எவ்வளவு லக்குன்னு பாத்துக்கோங்க. டைமண்ட் இந்த வீடியோ பாப்பான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள பாத்துக்கோ, இங்க இருந்தா நம்மளை தூக்கிட்டு போனாங்க. சரி வாங்க, காருக்கு என்னாச்சுன்னு நான் சொல்றேன். இது விர்ச்சஸ் அடையாளமா கடைசியா எங்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான். இது இருக்கட்டும். வாங்க பயணத்தில் சொல்றேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக விர்ச்சஸ் ஆக்சிடென்ட் ஆன உடனே நம்ம வந்து டோ ட்ரக்கில் ஏற்றி இன்சூரன்ஸ் காமிச்சிருந்தேன். ஒரு மாசமா அந்த இன்சூரன்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக தான் எனக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி கால் பண்ணி இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு வாங்க அப்படின்னாங்க. ஏன்னா டோட்டல் லாஸ் தான் ஆக போகுது, டோட்டல் லாஸ் கிளைம் வந்துடும், ஐடிவி வேல்யூ வந்துடும் அப்படின்ற மாதிரி இருந்தனால நீங்கள் கிளம்பி இங்கே வாங்க, இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னாங்க. நான் சொன்னேன் என்னால் முடியல, ஆல்ரெடி ஃப்ராக்சர் ஆயிருக்கு, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. இல்லை கண்டிப்பாக வரணும், நீங்கள் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எழுதி கொடுத்தாதான் எங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும்னாங்க. நானும் அதுக்காக ஊர்லேருந்து பஸ்ஸில் ஸ்லீப்பரில் வந்து, அப்புறம் எங்கள் அஜீஷும் சபரியும் இருந்தாங்க. அன்னைக்கு வாசனையும் பார்த்தேன். ஸோ அவங்க தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது. திரும்ப அங்கே காரில் கூப்பிட்டு வந்து இன்சூரன்ஸ் ப்ராசஸில் எல்லாமே என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொன்னோம். சொல்லி திரும்பவும் 2 வாரத்துக்கு அப்புறம் மெசேஜ் வருது, யுவர் கிளைம் ஹஸ் பீன் ரெப்யூடியேட்டட், அதாவது ரிஜெக்டட். அப்போதான் விஷயம் வெளியே வருது. எனக்கு ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் வேலிடாக தான் இருந்துச்சு, ஆனால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஸோ நம்ம கார் வாங்குறப்போ 1 year ஓன் டேமேஜ் அண்ட் 3 years தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமுமே நான் வந்து 1 year ஓன் டேமேஜ் பாலிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நான் போடல, ஏன்னா ஆல்ரெடி 3 yearsக்கு அது இருக்குன்றதுனால நான் போடல. சேட்லி லாஸ்ட் நவம்பர் தான் அந்த தேர்ட் இயர் பாலிசியும் முடிகிற டைம். ஸோ நவம்பர், டிசம்பர், ஜான்வரி 3 மாதம் அது எக்ஸ்பைரி ஆனதே நான் நோட்டீஸ் பண்ணல. ஷோரூம்லேருந்து இருந்தாலும் கூப்பிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் வேற ஏதோ இன்சூரன்ஸ் நம்ம தான் ஜனவரியில் போட்டோமே, ஏன்னா லாஸ்ட் இயர் ஜனவரி தான் நான் ஓன் டேமேஜ் போட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஜனவரி வரைக்கும் இருக்கணுன்றனால இது நீங்கள் வேற ஏதோ இன்சூரன்ஸ்லன்னு சொல்கிறாங்க போல நானும் விட்டுட்டேன். அப்புறமா தான் தெரியுது
ஓன் டேமேஜ் பாலிசி இருக்கு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்ல. பட் ஸ்டில் என்னோட பாயிண்ட் என்னன்னா, அண்ட் ஈவன் அவங்க வந்து இன்சூரன்ஸ்க்கு நம்ம கொடுக்குறப்போ நம்ம கிளைமை வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்போ நமக்கு தேர்ட் பார்ட்டி பாலிசி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டேவே அவங்க சொல்லியிருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை, ஸோ கிளைம் எடுக்க முடியாது. அவங்க சொல்லலை. ஏன்னா இங்க நடந்த இன்சிடென்ட் வந்து ஓன் டேமேஜ் இன்சிடென்ட், தேர்ட் பார்ட்டி யாருமே இதுல அஃபெக்ட் ஆகல. அண்ட் சப்போஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாம ஓட்டுனதுக்கு ஒரு லீகல் ப்ரொசீஜர் வருதுன்னா செக்ஷன் 87 நினைக்கிறேன், அதுபடி 2000 ரூபாய் ஃபைன், அவ்வளவுதான் நடக்கும். அதுக்காக ஓன் டேமேஜ் பாலிசியை வந்து ரிஜெக்ட் பண்ணணுன்றது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இன்சூரன்ஸ் வந்து ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ், அவங்க வந்து வேணும்னே தான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நினைச்சா அது கொடுத்துருக்கலாம். ஏன்னா நடந்த இன்சிடென்ட் ஓன் டேமேஜ், எந்த தேர்ட் பார்ட்டிக்குமே அடி கிடையாது, எல்லாமே ஓன் டேமேஜ்க்கு மட்டும்தான் அடி. பட் என்ன பண்ண முடியும், 10 லட்ச ரூபாய் ஐடிவி வந்திருக்கணும், வராமல் போச்சு. அதுக்கப்புறம் 3.5 lakhsன்னு நினைக்கிறேன், பாலா அண்ணா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன். இது அவங்க ரெடி பண்ணுவாங்க இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபைனலாக இப்போ அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன், வேற ஆப்ஷனே இல்லாதனால 3.5 lakhs கொடுத்துட்டேன். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, காரை ஷோரூம்லேருந்து எடுக்கிறதுக்கு நான் வரல. நான் காரை அங்கே ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் காரை பார்க்க நான் வரவே இல்லை. ஸோ பாலா அண்ணா தான் போகிறாங்க. போய் காரை எடுக்கிறப்போ வெயிட்டிங் சார்ஜஸ்ன்னு ஒரு 30,000 கிட்ட போட்டாங்க. எதுக்குன்னா 1 month கிட்ட நம்ம கார் ஷோரூம்ல நின்றுச்சு, எஸ்டிமேஷன் பிளஸ் வெயிட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 28,000 சம்திங் பில் போட்டாங்க. ஏன்னா நம்ம அங்கே ரெடி பண்ணல, ஆப்வியஸ்லி ரெடி பண்ணுறதுக்கு சம் 8-9 lakhs சம்திங் கொட்டேஷன் கொடுத்தாங்க. அவ்வளோலாம் கொடுத்து இன்சூரன்ஸ் இல்லாமல் அவ்வளோ கொடுத்து நம்ம பண்ணுறது ப்ராக்டிக்கலி அது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது. ஸோ இவங்கள்ட்ட கொடுத்துலான்னு பார்க்குறப்போ 30,000 பே பண்ணணுன்ட்டு அதையும் பே பண்ணி, அது அப்புறம் கம்மி பண்ணாங்க, 24,000 கிட்ட வந்துச்சு. அதையும் பே பண்ணி மீதி தான் என் கைக்கு வந்துச்சு. இதுதான் வெக்டர்ஸோட கதை. அண்ட் அதை நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் ரெடி பண்ணியிருக்கலாம்லன்னு. ரெடி பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடி பண்ணுவாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த நிறைய பேர் பார்த்துட்டு சொல்றது, வீடியோவில் வந்து வண்டி பெருசாக அடிப்பட்ட மாதிரி தெரில அப்படின்னு. அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தா அதில் என்னெல்லாம் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எல்லாமே ரெடி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். பட் அந்த அவ்வளோ காசு போட்டு அதை ரெடி பண்ணணுமான்னு யோசிச்சா கண்டிப்பாக அது ப்ராக்டிக்கல் கிடையாது. மேபி அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒருத்தங்க சோர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லை அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு விக்டர்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னா அவங்க பார்ட்ஸ் மாற்றி போட்டு ரெடி பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அது காஸ்ட் கிடையாது. நம்ம புதுசா ஒரு பேசிஸோ இல்லைன்னா ரூஃபோ எல்லாத்தையுமே தனித்தனியாக வாங்கி போடணும்னா நமக்கு அது ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ அதனாலதான் அந்த டிசிஷன் எடுத்தேன். 6 monthsல அந்த கார் திரும்ப ரெடியாகி பாலாண்ணா கொண்டு வராங்கன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் அன்டில் தென் என்கிட்ட இருந்து என் சைட்ல இருந்து விக்டர்ஸ்க்கு எந்த அப்டேட்டும் கிடையாது. இதுதான் என்னோட ஃபைனல் அப்டேட். ஸோ என் கையில அந்த கார் கிடையாது, கொடுத்துட்டேன். இன்சூரன்ஸும் எனக்கு வரல. அது ஒரு அந்த ஸ்டோரியை ஒரு மாதிரி முடிஞ்சிச்சு. அந்த கார் எனக்கு நல்ல நேம் கொடுத்துச்சு, மெமரிஸ் கொடுத்துச்சு. பட் எண்ட் வந்து ஸ்மூத்தா போகல, என் மிஸ்டேக் இல்லை. சரி, அந்த கதைக்குள்ள நம்ம போக வேணாம். ரொம்ப நம்ம ஜாலியாக இந்த டே ஸ்டார்ட் பண்ணோம், ஜாலியாகவே போவோம். இப்போ திரும்ப நான் ஊருக்கு போகணும், இன்னொரு 8 hours இருக்கு. நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். The next day. ஹே கைஸ், வெல்கம் பேக். போன வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிருப்போம்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் இன்னும் வீட்டுக்கு போகல. நைட்டு 12 மணிக்கே ஒரு பெட்ரோல் பம்பில் நிப்பாட்டி தூங்கணும். அப்புறம் திரும்ப கொஞ்சம் தூரம் வந்து திரும்ப ரோட்லேயே நிப்பாட்டி தூங்கணும். காலைல 6:30 தான் கிளம்பணும் திரும்ப கோவில்பட்டியிலேருந்து. இப்போ திருநெல்வேலி ரெட்டியார் மலை தாண்டி ஒரு டீ ஷாப்பில் நிப்பாட்டி இருக்கோம். ஸோ இதுக்கு பேர் வந்து காஃபி ஹவுஸ். செம்ம ஆம்பியன்ஸாக இருக்கும். அண்ட் இங்கே வெரைட்டியாக கொஞ்சம் டிஷ்ஷஸ் இருக்கும், அதனால அதையும் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. இப்போ பேசிக்காக நம்ம வந்து சிக்கன் சாண்ட்விச் சொல்லியிருக்கோம். அண்ட் காஃபியில் மார்னிங்கான காஃபி குடிக்கணும்ல, அதனால ஜெல்லி காஃபி சொல்லியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் சாண்ட்விச். நான் சொன்ன ஐஸ் காஃபி அதுனா ஜெல்லி காஃபி இன்னும் வரல, அண்ட் ஸ்டில் வெயிட்டிங். ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபுல்லாயிடும். நான் ரெகுலராக இங்கே வந்துட்டு இருக்கேன், 150 rupees ஒரு சாண்ட்விச், ஆனால் வயிறு ஃபுல்லாயிடும். அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஐ திங்க் வில் டூ தட். ஜெல்லி காஃபி வந்துருச்சு. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணுறேன். உள்ள கீழே நல்ல ஜெல்லியாக இருக்கு, மேலே பால் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜெல்லி எடுப்போம். ஜெல்லியை உடஞ்சிருச்சு, நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ காஃபியை வந்து ஜெல்லி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜெல்லி மாதிரி பண்ணி கீழே ஒரு லேயராக போட்டு மேலே பாலை போட்டு கொடுத்துட்டாங்க. இது 100 rupees. காஸ்காக தான் இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு.
கைஸ் நேற்று ஈவினிங் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனது. நம்ம ஒரே ஒரு இடத்துல சார்ஜ் போட்டோம், அங்கேயும் ஒழுங்காக சார்ஜ் ஏறல. ஸோ 85 வரைக்கும் வந்துச்சு நேற்று ஆன் த வேல. இங்கே திண்டுக்கலுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அங்கே 85% போட்டோம். பட் ரேட் ரொம்ப அதிகம், 27 ருபீஸ். வேறு வழி இல்லாதனால அதை போட்டோம். இப்போ நவ் அகெயின் விஆர் அட் திருநெல்வேலி மஹிந்திரா ஷோரூம் முன்னாடியே ஒரு சார்ஜர் இருக்குது. ஸோ இங்கே தான் போட்டிருக்கோம். இதில் யூனிட் ரேட் வந்து 22. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 33% இருக்குது. ஒரு 1 ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் திரும்ப நாகர்கோவில் போகலாம். ஸோ கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் பயணம் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. நேற்று சாயந்தரம் 4 மணி கிளம்புனது. இப்போ மணி வந்து 8:30 தாண்டிடுச்சு. இன்னைக்கு போய் சேர்றதுக்கு 1 மணி ஆகிடும். அண்ட் இன்றைக்கும் நான் லீவ் போட்டேன், அதனால இன்றைக்கும் வேறு பிளான் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்.